எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். சுண்டைக்காய்க்கும் மணத்தக்காளிக்கும் என்னங்க சம்பந்தம்? சுண்டைக்காய்க்கும் இதயத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? சுண்டைக்காயோட நன்மைகள் பூரணமாக கிடைக்க எப்படி நம்ம சாப்பிடலாங்க? இதை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஆங்கிலத்தில் டர்க்கி பெரி அப்படின்னு அழைக்கப்படுவது சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காய் செடி அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக நைட் ஷேடு வகை தாவரங்களை சேர்ந்தது. இந்த நைட் ஷேடு வகை தாவரங்களில் ஒன்று தான் மணத்தக்காளி. மணத்தக்காளியோட ஆங்கில பேர் பிளாக் நைட் ஷேடு. மணத்தக்காளிக்கு எவ்வளவு மருத்துவ குணங்கள் உண்டு அப்படிங்கறது தனி வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி சுண்டைக்காய்க்கும் நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. சொலேனம் டார்வம் அப்படின்னு சயின்டிபிக்கா அழைக்கப்படுற இந்த சுண்டைக்காய் செடி அப்படிங்கிறது கலை செடி மாதிரி வயல் ஓரத்துலயும் எல்லா இடத்துலயும் தானா பறந்து வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம அந்த செடி அப்படியே கடந்து போயிட்டு இருக்கோம் நம்ம தினசரி. முக்கியமான ஒரு 3 நன்மைகளை மட்டும் மெயினா நான் சொல்லிடுறேன். நிறைய நன்மைகள் இதுக்கு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் விஷயம் இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு, ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு, மூச்சு வாங்குது, நடந்தா மூச்சு வாங்குது போன்ற விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ரத்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா இதயத்துல பிரச்சனை இல்லை, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவுகள் கம்மியா இருக்கலாம், அனீமியா. அப்ப இந்த மாதிரி அனீமியா ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு சுண்டைக்காய் ஒரு நல்ல மருந்து. ஏன்னா இதுல நிறைய இரும்பு சத்து இருக்கு. நம்ம அதனால சுண்டைக்காய் சட்னி சாப்பிட்றதுக்கான முதல் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. என்னன்னா சுண்டைக்காய் வற்றல், சுண்டைக்காயை ரொம்ப காய வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த சத்துக்கள்லாம் போயிடுது. ஆக்சுவலா நான் இப்ப காண்பிக்கக்கூடிய செய்முறையில நம்ம வதக்க தான் போறோம், எண்ணெயில லைட்டா வதக்கி தான் செய்ய போறோம். இன்னொரு விஷயம், கூடவே இந்த சட்னியோட சேர்ந்து நம்ம ஆரஞ்சு பழமோ இல்ல லெமன் ஜூஸோ ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னா அது சிட்ரிக் ஆசிட். இந்த சிட்ரஸ் ஃப்ரூட், இந்த சிட்ரஸ் பழங்களும் சுண்டைக்காயும் சேரும்போது இந்த சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஓரளவுக்கு அப்படியே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது விஷயம், இதயத்துக்கு ஏன் நல்லது அப்படின்னு நான் டைட்டிலேயே போட்டிருக்கேன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய 2 ஆன்டி ஆக்சிடென்ட் கெமிக்கல்கள், கேலிக் ஆசிட், ஃபெருலிக் ஆசிட் அப்படிங்கிற இந்த 2 கெமிக்கல்கள் நம்ம ரத்த அழுத்த அளவுகள் அதிகமா இருக்கும்போது குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள்ல தெரிய வந்திருக்கு. ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது இங்க நான் சொல்ல வர்றது அனிமல் ஸ்டடீஸ், அதாவது ராட்ஸ், எலிகள்ல நடந்த இந்த ஆராய்ச்சிகள்ல நல்லாவே ரத்த அழுத்த அளவுகளை குறைக்கிறத பார்க்க முடியுது. ஆனா ஹியூமன் ஸ்டடீஸ் இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஹியூமன் ஸ்டடீஸ் நிறைய வந்தா தான் இன்னும் ஸ்ட்ராங்கா சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் கொடுக்க முடியும். இது ரத்த அழுத்தம் எப்படி குறைக்குது, எவ்வளவு குறைக்குது அப்படிங்கிறது. இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியுது என்னன்னா ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி உண்டு, கேலிக் ஆசிட் ஃபெருலிக் ஆசிட்னால உண்டு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால நம்ம உணவு முறையில் இதை சேர்த்துக்கிறதுல தப்பே கிடையாது, ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க முக்கியமா. 3வது சுண்டைக்காயோட நன்மை அப்படிங்கிறது எதிர்ப்பு சக்தி. சில ஆராய்ச்சிகள்ல ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ், அதாவது ஈஸியா சொல்லி புரியணும்னா இந்த அம்மை நோய் வந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த அம்மை நோய்க்கு எதிராக இது செயல்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியில இதுக்கு நன்மைகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. சுண்டைக்காயை சாப்பிடும்போது அம்மை நோய்க்கு எதிராக போராடக்கூடிய அளவுக்கு சுண்டைக்காயில நிறைய சத்துக்கள் இருக்கிறது தெரிய வருது. அம்மை நோய் மட்டுமல்ல, மற்ற தொற்று கிருமிகள், இன்ஃபெக்ஷன், இந்த காலத்துல வரக்கூடிய வைரல் பாக்டீரியல் தொற்று கிருமிகள், புண்கள், ஈவன் வாய்ப்புண்கள், இதெல்லாம் இருக்கும்போது நம்ம சுண்டைக்காய் சாப்பிடுறது நல்லது. ஏற்கனவே சொன்னேன், இது பிளாக் நைட் ஷேட் மாதிரி, மணத்தக்காளி மாதிரி நைட் ஷேட் வெரைட்டியை சேர்ந்த ஒரு தாவரம். அதனால இதுக்கு இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது, புண்களை ஆற்றக்கூடியது, கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடியது போன்ற பல தன்மைகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. என்ன ஒண்ணு, என்னால இன்னும் கிளியர் கட்டா எவ்வளவு டோசேஜ் கொடுக்கணும், அது ஒரு மருந்தா எப்படி எடுக்கணும் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது, ஏன்னா அது எனக்கு தெரியாது. ஆனால் இதை உணவா எடுத்துக்கிறது கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி சட்னியா செஞ்சு சாப்பிடுறது அப்படிங்கறத கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்மளோட உணவு முறையில காலங்காலமா பயன்படுத்தப்பட்டு வர்றதுதான் சுண்டைக்காய். அதனால சுண்டைக்காயை தைரியமா நம்ம இந்த மாதிரி சட்னியா செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறது என்னோட ரெக்கமெண்டேஷன். வாங்க செய்முறைகளை போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சுண்டைக்காய் வச்சு ஒரு சட்னி ஒன்று செய்ய போகிறோம். இது சாப்பிட்டது கூடயும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை கூடயும் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு சுண்டைக்காய் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம் 200 கிராம், தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், வரமிளகாய் 4, பச்சை மிளகாய் 1, அப்புறம் பூண்டு ஒரு 8லிருந்து 10 பல், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். பேன் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட போகிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காய் விதைகளை இதில் போட போகிறோம். இப்போது இதை நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ சுண்டைக்காய் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பேனில் ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். சின்ன வெங்காயத்தை இதில் போட போகிறோம். அப்புறம் பூண்டு பல், வரமிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை இலைகள், அப்புறம் நம்ம எடுத்து வச்ச புளியும் இதிலே போட்டுக்க போகிறோம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். அதே டைம் இந்த
சுண்டைக்காவும் நல்லா வதங்கிடுச்சான்னு பார்ப்போம். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம இந்த சட்னிக்கு தேவையான உப்பை இப்போ சேர்க்க போகிறோம். பாருங்கள், சுண்டைக்காய் இந்த மாதிரி நல்லா க்ரீன் கலர் போய் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் நம்ம 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காவை சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதில் தாளிச்சுக்க போகிறோம். சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொரியல் கடிச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட், இந்த சுண்டைக்காய் சட்னி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செய்ய மறக்காதீங்க. நம்ம தமிழ் உணவுகள்ல முக்கியமான ஒரு இடம் சுண்டைக்காய்க்கு இருக்கு. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.